அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று நாம் தியானத்தை தொடர முன்பு நமது நேரடி இலங்கையில் நேரடி வகுப்புகள் பற்றிய சில விவரங்களை நாம் பார்த்த பின்பு ஆரம்பிப்போம். நாம் முன்பு கூறியது போல் சகஜ தொண்டர்கள் நேரடியாக வருகின்றார்கள். மார்ச் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 2 கிழமை யாழ்ப்பாணம் கொழும்பில் நிகழ்வுகள் சகஜ நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. தியான கருத்தரங்கில் எமது ஆரம்ப வகுப்பு முடித்தவர்கள் தியான கருத்தரங்கில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். மற்றவர்கள் புதியவர்களுக்கான வகுப்புகளில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்களை சந்திக்க நாம் ஆர்வத்தோடு இருக்கின்றோம். எமது தியான கருத்தரங்கு 28 வெள்ளி 30 ஞாயிறு வரை நடைபெறும். தினக்குரல் ரெஸ்ட். நீங்கள் பங்கு பெற்ற விரும்பினால் நேரத்தோடு நமக்கு அறிய தாருங்கள். தினக்குரல் ரெஸ்ட் யாழ்ப்பாணம் டவுனில் நல்லூர் கோயிலுக்கு நல்லூர் கோயிலுக்கு கிட்ட இருக்கின்றது. எமது பிரதானமான 2 வகுப்புகள் கொழும்பில் கமலா மோதி ஹோலிலும் 23 மார்ச் ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் 5 மணிக்கும், யாழ்ப்பாணம் இலங்கை வேந்தன் கலைக்கல்லூரி அது மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பின்னேரமும் நாம் ஒழுங்கு பண்ணியிருக்கின்றோம். அது தவிர யாழ்ப்பாணத்தில் பல நிகழ்வுகளை நாம் ஒழுங்கு பண்ணக்கூடியதாக இருந்தது. இந்த நிகழ்வுகள் இதில் தரப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த இடங்களில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு அறிய தாருங்கள். மற்றும் மிகவும் அருமையாக இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் எமது ஆர்டிக்கிள் ஸ்ரீ மாத்திச்சியை பற்றியும் சயோகாவை பற்றியும் எதிர்வரும் 2 கொழும்பு யாழ்ப்பாண நிகழ்வுகளை பற்றி இதில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. வீரகேசரி பேப்பர், ஞாயிற்றுக்கிழமை பேப்பர், இந்தியன் பேப்பரை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் தியானத்துக்கு செல்வோம். உப்பு நீர் சுத்திகரிப்பு மற்றது மெழுகுதிரி தேவையாயின் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் தியானத்துக்கு செல்வோம். 2 கைகளையும் அடியில் வைத்து நாம் எப்பொழுதும் 2 கேள்விகள் நமக்கு ஞாபகம் பெற வேண்டும். நாம் தியானத்துக்கு அமரும் போது நான் யார், இந்த நான் யார் என்ற இந்த கேள்வியை நாம் கேட்கும் போது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் ஒரு கடல் ஆகும். அந்த மாபெரும் கடலின் முன்னால் ஒரு நீர்த்துளி போல் நாம் அமர்ந்திருக்கின்றோம்.
அந்த நீர்த்துளி கடலை பிரதிபலிக்கின்றது. அந்த நீர்த்துளி கடலில் இருந்தே வந்த ஒரு துளி ஆகும். எனவே அது கடலை பிரதிபலிக்கின்றது. அந்த நீர், கடல் நீரும் அந்த நீர்த்துளியின் நீரும் ஒரே ஒன்றுதான். ஆனால் நீர்த்துளி பிரிந்திருக்கும் போது அந்த கடலின் சக்தியை கொண்டிருப்பதில்லை. அந்த நீர்த்துளி மீண்டும் கடலை போய் சேரும் போது, கடலில் விழும்போது நீர்த்துளி உலகெங்கும் மழை பெய்கின்றது. பின்னர் அது சேர்க்கப்பட்டு நதிகள் மூலமாக மீண்டும் கடலை சென்றடைகின்றது. சென்றடையும் போது அது நீர்த்துளி கடலில் விழுந்து கடலாக மாறுகின்றது. அதை பிரிக்க முடியாது. கடலாக மாறும் போது அந்த நீர்த்துளி கடலின் சக்தியை கொண்டதாக மாறுகின்றது. அதுபோல்தான் நான் யார் என்ற கேள்வி கேட்கும் போது எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை சக்தியின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். ஒரு துளி போல் இந்த துளி மீண்டும் அங்கு இணைவதற்கு முயல்கின்றது. ஏனென்றால் அந்த இறை சக்தியை நாம் பிரதிபலிக்கும் ஒருவராக, ஆத்மாவாக மாற நாம் காத்திருக்கின்றோம். நான் யார்? நான் ஒரு தூய ஆத்மா. எனது கவனம் எங்கிருக்கின்றது? எனது கவனம் எனது ஆத்மாவை உணரக்கூடியதான அந்த கருவி எமக்குள் இருக்கின்றது, சூட்சும சரீரம். அங்கிருக்க வேண்டும். தலை உச்சிக்குழியே எமது தியான அறையாகும். அங்கிருக்க வேண்டும். அங்கிருந்து கொண்டு சுழுமுனை நாடி வழியாக எமது சூட்சும சரீரத்தை நாம் அவதானிக்கலாம். எமது கருவியை நாம் அவதானிக்கலாம். இந்த அவதானிப்புக்கு மிகவும் அமைதி முக்கியம். இந்த அமைதிக்கு நாம் பிராணசக்தி, மனசக்தியை அமைதிப்படுத்துவதன் மூலம் நாம் அமைதி அடையலாம். அதனாலேயே எமது கவனத்தை நாம் எமது சுவாசத்துக்கு கொண்டு வருவோம். நன்றாக 2-3 தடவை உள்ளெடுத்து வெளிவிடுவோம். இவ்வாறு வெளிவிடும் போது சகஸ்ராரம் வழியாக, தலையுச்சி வழியாக மூச்சை உள்ளிழுத்து முழந்தண்டு சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரம் வரை சென்று வெளிவிடுவோம். நமது தலை உச்சிக்குழி இருதயத்தின் பீடமாகும். இந்த இருதய பீடம் இருதய சக்கரத்தின் வேராகும். இது திறக்கப்பட வேண்டும். இது திறப்பதற்கு எமது இடது இருதயம் திறக்கப்பட வேண்டும். எமது வலது கையை இடது இருதயத்தில் வைப்போம். உண்மையான
தூய்மையான நேர்மையான இருதயம், நேர்மையான அறிவு நிறைந்த இருதயம், கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாத நேர்மையான அறிவு நிறைந்த திறந்த இருதயம், தன்னலமில்லாத அன்பு கருணை பணிபால் நிரம்பிய இருதயம், மன்னிப்பு நிறைந்த இருதயம், தெய்வீக அறிவு நிறைந்த ஒரு இருதயம், உறுதியான இருதயம். எமது இருதயத்தில் எமக்கு வேண்டாத ஏதும் இருந்தால், எமக்குள் ஏதாவது அசுர குணங்கள், கோபம், பகை, விரக்தி, வெறுப்பு எதுவாக இருந்தாலும் அவற்றை நாம் முழுமையாக எங்கும் நிறைந்திருக்கும் இந்த அன்பு சக்தி, தெய்வீக சக்திக்கு நாம் வெளிப்படுத்துவோம். எம்மை எமது இருதயத்தை திறப்போம். இது எமக்கும் அந்த இறை சக்திக்கும் இடையிலான தொடர்பு. அதில் நாம் தனித்தவர்கள். எனவே எந்த ரகசியமானாலும் நாம் வெளிப்படுத்திக் கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம். அது ரகசியமாகவே பாதுகாக்கப்படும். மனம் திறந்து எம்மை வெளிப்படுத்தி நாம் கேட்டுக்கொள்வோம். தாயே, ஆத்மா, எனது ஆத்ம ஆளுமைக்கு எதிரான அனைத்து தீய குணங்களையும் என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள். எனது இருதயத்தை ஆத்ம ஆளுமை நிறைந்ததாக ஒளியூட்டி தாருங்கள். இந்த தூய விருப்பம் எமது தலை உச்சிக்குழியை மெதுவாக விரிவடைய செய்து திறப்பதை நாம் காணலாம். மீண்டும் எனது கவனம் எங்கிருக்கின்றது? எனது கவனம் சுவாசத்தோடு அமைதி அடைகின்றது. தலை உச்சிக்குழி தானாக விரிவடைய விட்டு விடுவோம்.
நாம் வலது கை வைத்திருக்கும் இடது இருதய பகுதியில் என்ன உணர்கின்றோம்? நாம் எமது தெய்வீக குருவும் அன்பு தாயும் ஆன ஸ்ரீமாத்திஜியிடம் கேட்போம். தாயே, எனது இருதயத்துள் வந்து விடுங்கள். எனது இருதயத்தை தூய்மைப்படுத்தி தாருங்கள். தூயவர் ஒருவர் வரும்போது எமது இருதயத்தில் அங்கு வேண்டாதவை தானாக விலகி விடுகின்றது. எனவே நாம் அன்னையை இருதயத்துக்கு வரவழைப்போம். தாயே, எனது இருதயத்துக்கு வந்தருளுங்கள். தங்கள் புனிதத்தாலும் ஞானத்தாலும் எனது இருதயத்தை நிரப்பி விடுங்கள். தங்கள் அன்பாலும் எனது இருதயத்தை நிரப்பி விடுங்கள். இப்பொழுது அமைதியாக எமது தலை உச்சிக்குழி, இரு உள்ளம் கைகள், 10 விரல் நுனிகள், நாம் வலது கை வைத்திருக்கும் இருதய பகுதி, இடது இருதயம் அவதானிப்போம். அவதானிப்பது என்பது கவனம் தலை உச்சிக்குழியில் இருந்து கொண்டு அவதானிப்பது. இப்பொழுது எமது சுவாசம் சுழுமுனை நாடி வழியாக இருதயத்துக்கு வரட்டும். நெஞ்சு பகுதிக்கு வந்து வெளிவிடுவோம். முன்பு நாம் மூலாதாரம் வரை சென்று வெளிவிட்டோம். இப்பொழுது நெஞ்சு பகுதிக்கு வந்து தானாக வெளியேற அந்த சுவாசம் அவ்வாறு நடைபெற விட்டு விடுவோம். அது தானாக மெதுவாக நடைபெறட்டும். நாம் எமது சுவாசத்தையோ இதய துடிப்பையோ நாம் கட்டுப்படுத்த முடியாது. சீர்படுத்தலாம், ஒழுங்குபடுத்தலாம், ஆனால் கட்டுப்படுத்த முடியாது. அது தானாக நடைபெற வேண்டும். அதில் தலையிடாது விட்டால் அது சீராக தானாக நடைபெறும். நமக்குள் இருக்கும் அன்னை குண்டலினி சக்தியே அனைத்து தொழிற்பாடுகளையும் சீரமைக்கின்ற, வளம்படுத்துகின்ற, பொழுது குண்டலினி அன்னை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். இந்த அமைதி நிலையில் முதலாவது தடவை இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ரம்.
இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீ மாதாஜியை வணங்கி இன்றைய தியானத்தை தொடருவோம். தொடர்ந்து கவனம் அமைதியாக இருக்கட்டும். உச்சிக்குழியில் நம்மை சிறிது உள்ளாய்வு செய்வோம். தியான நிலையை குழப்புவது நமது எண்ணங்கள். அவை அகங்காரத்திலிருந்தோ மமகாரத்திலிருந்தோ வருபவை. எனவே எமது மனதை நாம் கவனிப்போம். அமைதியாக இருக்கின்றதா அல்லது குழம்பிய நிலையில் இருக்கின்றதா? அகங்காரம் மமகாரத்தால் ஆட்டிவிக்கப்படுகின்றதா நமது மனம்? மிக இலகுவான வழி எனது அகங்காரம் மமகாரம் இரண்டையும் நான் முழுமையாக சரணாகதி செய்கின்றேன். எனது மமகாரம் கடந்த கால வாழ்வின் தாக்கங்கள், பாதிப்புகள், பிழையான வாழ்க்கை, தவறான எண்ணங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான ஞானம், அறிவு, நாம் கற்றுக்கொண்டவை நமது தலையில் மமகாரமாக குந்தியிருக்கின்றது. இவற்றை நாம் சரணாகதி செய்வோம். முழுமையாக சரணாகதி செய்துவிட்டால் அங்கிருந்து எண்ணங்கள் வராது. நமது இடது நாடியை ஒளியூட்டுவோம். இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி பூமி தாயை கேட்போம். தாயை அனைத்தையும், எனது இடது நாடியை பாதிக்கும் அனைத்தையும் பூமி தத்துவத்தால் எடுத்து விடுங்கள். எனது இடது நாடியை ஒளியூட்டி தாருங்கள். இச்சா சக்தி, மனசக்தி, இப்பொழுது எனக்கு தூய விருப்பத்தை மட்டும் தந்தருளும். நான் ஒரு தூய ஆத்மா. அந்த ஆத்மா ஆளுமைகளே எனக்குள் ஒளியூட்டப்பட்டு வளர்ச்சி அடைய வேண்டும். அதுவே எனது தூய விருப்பம். அந்த விருப்பத்தில் நமது நல்வாழ்வுக்கான அனைத்தும் அடங்கி இருக்கின்றது. எனவே ஒரே ஒரு விருப்பத்தை நாம் கேட்போம். தாயே, கடந்த காலம் முடிந்த ஒன்று ஆத்ம விழிப்புணர்வு பெற்றுக்கொண்டேன். தங்கள் அருளால் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றுக்கொண்டேன். எனக்குள் ஆத்மா ஆளுமையை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். இந்த ஆத்மா ஆளுமைகள் எனது கடந்த கால பாதிப்புகள் அனைத்திலிருந்தும் எனக்கு ஆறுதல் தர வல்லது. எனக்கு ஆறுதல், முழுமையான அமைதியை தந்து என்னை ஒரு மகிழ்வான ஆனந்தமான ஒரு வாழ்வுக்கு எடுத்து செல்கின்றது. கவனம் தலை உச்சிக்குழியில் இருந்து கொண்டு கவனிப்போம். தலை உச்சிக்குழி, இரு உள்ளம் கைகள், 10 கைவிரல் நுனிகள். தலை உச்சிக்குழி தளர்வடைகின்றதா என்று அவதானிப்போம்.
இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி மாத்துச்சு. எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தித்தாரும். வலது நாடியில் கிரியா சக்தி, பிராண சக்தி இயங்குகின்றது. எமது மன உடல் தொழிற்பாடுகளுக்கான சக்தி. மாத்துச்சு. எமக்கு தூய தூய கவனத்தை தந்தரணும். கவனம் அறிவூட்டப்பட்டு முழுமையாக ஆத்மாவில் இருக்கும் போது எதிர்காலம் பற்றிய கவலைகள் மறைந்து ஒரு பாதுகாப்பான உணர்வு ஏற்படுகின்றது. எதிர்காலம் பாதுகாப்பானது. அந்நிலையில் கவனம் அமைதி அடைகின்றது. எமது எண்ணங்கள் செயல்கள் முழுமையாக தூய்மை அடைகின்றது. எமது அகங்காரம், நான் தனித்தவன் என்ற பயம், கோபம், அமைதியின்மை அனைத்தும் நம்மிடமிருந்து விலகின்றது. மாதாஜி எமது வலது நாடியை ஒளியூட்டி எமது கவனத்தை முழுமையாக தூய்மை அடைய செய்யணும். எமது கவனத்தை அறிவூட்டி தூய்மை அடைய செய்யணும். கவனம் தானாக அமைதி அடைய சில வேளைகளில் மறுக்கும். அறிவூட்டப்பட்டு விட்டால், அறிவு வந்து விட்டால் அது தானாக அமைதி அடைகின்றது. எனவே நாம் தாயிடம் கேட்போம், தாயே நமக்கு மேலும் 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 தூய தெய்வீக ஞானத்தை தந்தரும். கவனம் அமைதியாக தலை உச்சியில் அமைதி அடையட்டும். தலை உச்சிக்குழி விரிவடைவதை அவதானிப்போம். இரு உள்ளம் கைகள் 10 விரல் நுனிகள். சுவாசம் சுழுமுனை நாடி வழியாக நடைபெறுவதை அவதானிப்போம். சுழுமுனை நாடியையும் நாம் விரிவடைய விட்டு விடுவோம். ஒரு புல்லாங்குழல் போல் அங்கு எந்த எண்ணங்களும் இல்லாது முழு கவனமும் எமக்குள் தலை உச்சிக்குழி சுழுமுனை நாடியில் இருக்குமாறு நாம் லேசாக இருப்போம். இப்பொழுது எமது இடது கையை எமது வயிற்றின் இடது பக்க வயிற்றின் மேல் பகுதி, அதாவது அந்த விலா எலும்பு இருக்கின்றது, அந்த விலா எலும்பு கடைசி விலா எலும்புக்கு கீழ் உள்ள பகுதி
எமது இடது உள்ளங்கையை அங்கு வைப்போம். இங்கு பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது கல்லீரலுக்கு வாருங்கள். அங்கிருக்கும் வேண்டாத வெப்பம், நச்சு பொருட்கள் அனைத்தையும் வெளியேற்றி விடுங்கள். எனது கல்லீரலை குளிர்ச்சி அடைய செய்யுங்கள். எனது கல்லீரலின் அனைத்து தொழிற்பாடுகளையும் சீரமைத்து தாருங்கள். கல்லீரலே எமது கவனத்தின் இருப்பிடமாகும். எமது இடது கை கல்லீரல் பகுதியில் வைத்திருக்கின்றோம். அந்த பகுதியில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று கவனிப்போம். பூச்சிக்குழி மேலும் மேலும் தளர்வடைவதை அவதானிப்போம். இப்பொழுது நமது கையை நாம் மடிக் கொண்டு வருவோம். சுழுமுனை நாடி வழியாக தியானிப்போம். நமது நடு நாடி நமது இடது நாடி வலது நாடி சமநிலை அடையும் போது நாம் அமைதி அடைகின்றோம். தியான நிலைக்கு செல்கின்றோம். எண்ணங்கள் இல்லாத மனதில் விசாரங்கள், எண்ணங்கள் இல்லாத விழிப்பு நிலை. என்றும் நமது அகங்காரம் மமகாரத்தை முழுமையாக அர்ப்பணித்து சரணாகதி செய்து நமது மனதுக்கு அப்பால் நாம் உண்மைக்கு செல்லுவோம். நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் ஒரு அங்கம் ஆவேன். அந்த உண்மை தத்துவத்தோடு நமது கவனத்தை அமைதியாக தலையுச்சி குழியில் சிறிது நேரம் வைத்திருப்போம். முற்றாக உம்மை வழிப்படுத்தி நமது உச்சிக்குழி மேலும் மேலும் விரிவடைய விட்டு விடுவோம். உச்சிக்குழி, இரு உள்ளம் கைகள், 10 விரல் நுனிகள் அவதானிப்போம். நமது சுழுமுனை நாடியில் இயங்கும் சக்தி ஞான சக்தி, யோக சக்தி. யோகம் என்றால் இணைப்பு. அந்த மழை துளி கடலில் சேருவது போல் நமது ஆத்மா பரமாத்மா
ஓடு ஒன்றாகும் நிலை. இதை நாம் நடைமுறையாக விளங்குவதென்றால் பரமாத்மா, அதாவது எமது ஆளுமை, எமது ஆத்ம ஆளுமை, மனித குணங்கள் இரண்டும் கலந்ததாக இருக்கின்றது. நாம் தூய்மையடைந்து ஆத்ம ஆளுமை உடையவர்களாக, தூயவர்களாக மாறும்போது அது பரமாத்மாவை நன்றாக பிரதிபலிக்கின்றது. பரமாத்மாவின் ஆளுமையோடு நாம் ஒன்றாகின்றோம். அங்கு எந்த சந்தேகங்களும் இல்லை. எமது மனதில் எந்த சந்தேகங்களும் இல்லை. பரமாத்மாவின் அந்த நற்பண்புகளும் எமது நற்பண்புகளும் ஒன்றாகின்றது, ஒருமிக்கின்றது, சங்கமிக்கின்றது. அந்நிலைக்கு நாம் உயர்த்தப்படும் போது பரமாத்மா எம்மை அன்போடு கவனிக்க ஆரம்பிக்கின்றது. நாம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் ஒரு கணம் என்றாலும் அந்த நிலைக்கு நாம் செல்லும் போது அது மிக பெரும் அளவில் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. நமது வாழ்வில் ஒவ்வொரு அம்சத்திலும், நமது வாழ்வின் ஒவ்வொரு கணப்பொழுதும் கவனிக்கப்படுகின்றது. அந்நிலையில் நாம் சிறிது நேரம் இருப்போம். எண்ணங்கள் வருமாயின் நாம் சொல்லுவோம், நான் மன்னிக்கின்றேன் தாயே. நான் அனைவரின் அத்துமீறல்களையும், மற்றவர்கள் எனக்கு இழைத்த துன்பங்கள், அத்துமீறல்கள், எனது எண்ணங்கள், எனது அகங்காரம், மமகாரத்தில் இருந்து வரும் எண்ணங்கள், எனது பிரச்சனைகள், கவலைகள் அனைத்தையும் மன்னிக்கின்றேன். அதுபோல் தாயே, என்னையும் மன்னித்தருளுங்கள். எனது அறியாமையால், எனது பலவீனங்களால், எனது முட்டாள்தனத்தால் நான் பல தவறுகள் செய்திருக்கின்றேன். தெரிந்து செய்திருக்கலாம், தெரியாமல் செய்யப்பட்டிருக்கலாம். அனைத்து தவறுகளையும் மன்னித்தருளுங்கள். எனது கர்மாக்களில் இருந்து என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். நாட்டின் கர்மங்கள் என்னை பாதித்திருக்கலாம். எனது முன்னோரின் கர்மங்கள் என்னை பாதித்திருக்கலாம். எனது பெற்றோரின் கர்மங்களால் நான் பாதிக்கப்பட்டிருக்கலாம். எனது முற்பிறப்பு தவறுகளால் இந்த பிறப்பில் நான் அதன் பாதிப்புகளை உணரலாம். எதுவானாலும் தாயே, என்னை அந்த கர்ம சுழற்சியிலிருந்து விடுவித்து விடுங்க. என்னை மட்டுமல்ல, எனது கர்மங்களோடு எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அதனால் மற்றவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அனைத்தையும் நீக்கி அனைவரையும் இந்த கர்ம சுழற்சியிலிருந்து விடுவித்து விடுங்க. முழுமையாக கவனம் தலை உச்சி குழியில் இருக்கட்டும். எமது சகஸ்ராரம் உச்சி குழிக்கு கீழ், சற்று கீழ் எமது மூளையில் இருக்கின்றது. அந்த மூளை பகுதி உச்சிக்குழிக்கு மேல் சற்று ஒரு 2 அங்குல உயர பகுதி. இந்த
இந்த பகுதியில் நாம் கவனத்தை வைத்துக் கொள்வோம். சுவாசத்தை அதன் ஊடாக நடைபெற விட்டு விடுங்கள். தலை உச்சிக்குழி நன்றாக மேலும் மேலும் விரிவடையட்டும். விரிவடைந்து எமது தலையில் உள்ள அனைத்து சக்கர பீடங்களும், பிடரியில் மூலாதாரம், அதனை சுற்றி சுவாதிஸ்தானம், பின்பு எமது இருதய பீடத்தை சுற்றி நாபி பவசாகரம், நடு உச்சிக்குழி இருதய பீடம், முன் மேல் நெற்றி பகுதி விஷுதி, முன் நெற்றி பகுதி ஆகிய இவை அனைத்தும் ஒருமித்த நிலைக்கு வருவதை நாம் காணலாம். தலை உச்சிக்குழி விரிவடைந்து விரிவடைந்து அந்த விரிவு, அந்த தளர்வு மேலும் மேலும் அதிகரித்து நமது சிரசு முழுவதுமாக தளர்வடைந்த நிலை. இந்நிலையை வேண்டி நாம் சிறிது நேரம் தியானிப்போம். நமக்கு தெரியும் சஹஸ்ராரத்தின் பீஜ மந்திரம் ஓம். ஆ ஓ அம். ஓம். இந்த ஓம் என்ற ஒலி குழந்தை உள்ளம், குழந்தை உள்ளத்தை பிரதிபலிக்கும் ஒலியா. எனவே நாம் அதை 3 தடவை சொல்லிக் கொள்வோம். அனைவரும் நீங்கள் சத்தமாக சொல்லுங்கள். மூலாதாரத்திலிருந்து ஆரம்பித்து தலை உச்சிக்குழி வரை அந்த ஓம் என்ற மந்திரம் நீங்கள் சொல்லலாம். ஒவ்வொருவரும் நீங்கள் தனித்தனியாக சொல்லிக் கொள்ளுங்கள் 3 தடவை.
இந்த ஓம் என்ற ஒலியை மிக அவதானமாக கவனியுங்கள். தலை உச்சிக்குழியில் இருந்து கொண்டு சகஸ்ராரத்தில் இருந்து கொண்டு, அதாவது சகஸ்ராரம் மூலமாக அந்த ஒலியை கேளுங்கள். உன்னிப்பாக அவதானியுங்கள் இந்த ஒலியை. அந்த என்று கடைசியாக முடியும் போது நீங்கள் மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராரத்துக்கு உங்கள் கவனத்தை கொண்டு வரலாம். இந்த ஓம் என்ற ஒலி எப்பொழுதும் சஹஸ்ராரத்தில் ஒலிக்க விட்டு விடுவோம். இது நமது சஹஸ்ராரத்தில் இருக்கும் 1000 நரம்புகளையும் ஊட்டமளித்து அமைதிப்படுத்த வல்லது. இந்த அமைதி நிலையில் நாம் தொடர்ந்து ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அருள் உரையை இன்று கேட்போம். மீண்டும் ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரைகள் கேட்கும் போது தியான நிலையில் சஹஸ்ராரம் வழியாக கேளுங்கள். கண் வழியாக தமிழில் சப்டைட்டில் இருக்கின்றது, பாருங்கள். மற்றும் ஒவ்வொரு நாளும் நாள் குறிப்பு எழுதுங்கள். உங்கள் மனதை தொட்ட விடயங்கள், அன்னை கூறும் விடயங்களை எழுதி வையுங்கள். உங்களை உள்ளாய்வு செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் எனது ஆத்ம ஆளுமையிலிருந்து நான் எங்கெங்கு விலகிச் சென்றேன், அதற்கு காரணம் என்ன, அவ்வாறு பார்க்கும்போது அடுத்த முறை நாம் அந்த பிழையை செய்ய மாட்டோம். ஏனென்றால் நாம் இப்பொழுது தனித்தவர்கள் அல்ல. பரபிரம்மம் நம்மை கவனித்துக் கொள்கின்றது. எனவே நாம் மிக இலகுவாக வேண்டாதவற்றில் இருந்து விடுபடலாம். இப்பொழுது ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை கேட்போம்.
பங்குனி மாதம் 21ஆம் தேதி ஸ்ரீ மாதாஜியின் ஜனன தினம், பிறந்த நாள் வருகின்றது. இந்த உரை அவர் தன்னுடைய பிறந்த நாள் அன்று ஒரு ஆற்றிய உரை. 1990ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி ஆற்றிய உரை நேர்மை பற்றியது. மற்றும் இவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அன்னையினுடைய அர்ப்பணிக்கப்பட்ட மனித குலத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை அவரை கௌரவிக்குமாகவும் அவரின் நற்பணிகளை கொண்டாடும் வகையிலுமே நாம் இலங்கை வர இருக்கின்றோம். இந்த சாயோகாவை ஸ்ரீ மாதாஜி எமக்கு தந்த சாயோகாவை மேலும் மேலும் பலருக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக அவர்களும் நாம் பெற்ற இந்த நற்பலன்களை பயன் பெற்று அவர்கள் வாழ்வில் நல் பயன்களை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வருகின்றோம். நமது வகுப்புகள் அனைத்தும் இலவசமானவை. இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் உரையை நாம் கேட்போம். What enthusiasm all over the world. The whole of Sydney, I think, has been dazed for their flowers. And such nice things to say. The cards and the letters and the beautiful poems. The children are singing beautifully. Words fail to express the feelings of such jubilation and such sincere feeling of happiness. You needed a mother to look after you, to care for you, and to be able to transform you with lot of wisdom. So every birthday I find that Sahajogis are also expanding their hearts and realizing that they are no more drops, but they are part and parcel of the ocean. And that the ocean itself is going to strengthen them and look after them. It's the ocean that is going to nourish them. And the same ocean is going to guide them. So the connection between a drop and an ocean has to be fully established. So the limitations of a drop have to be absolutely dissolved into the greatness of the ocean. With care and with nice things to say, we can improve the depth of the collectivity. And with sincere desire
to be collective. The desire to be collective has to be very sincere. So, this expanse of your being will start. The first thing is needed a sincerity to yourself. Of course, because we are coming from a drop status, from a drop, a little limited drop, from that phase. So we get engulfed again and again into those limitations. But we must see our own vision, what you will be in future, what you want to be in future. Thus, this sincerity itself to the idea that you want to be collective itself will break all barriers. If you are sincere to any purpose, anything, then you forget the time, you forget the labor, you forget everything. You want to achieve it. Even in small things. Now this sincerity comes from where? There are two things which work out sincerity. Firstly, you must see for yourself what is Sahaja Yoga, what it has given you. It has given you realization. It has given you that wider vision. It has given you collective consciousness. It has given you thoughtless awareness and doubtless awareness. It has made a new personality out of you, like an egg becoming a bird. And now you are a bird and you cannot go back to the shell again. Once you realize what Sahaja Yoga has done for you, and also realize what you have achieved in that. That is, you have achieved the knowledge, knowledge of Kundalini, which was a secret knowledge all these years. Absolutely secret knowledge. Nobody knew about it. It was all underground. All the knowledge about Kundalini you have very clearly, without going to any college, school, university, anywhere. Without going to any laboratories, you have experimented with it. You found out what is Kundalini. You have seen with your own eyes, you have seen the rising of the Kundalini. You have given realization to people. Already you have experienced not only the cool breeze of the Holy Ghost, but you have also experienced your own powers. Also you have seen that you have really become so much different from what you were in your knowledge of understanding things. So if your knowledge is so much with you, and that you are entitled to raise the Kundalini of others, which was not done by any great saints before, by any great seers, Maharshis, all these great people who lived. Only very, very few people had this capacity to raise the Kundalini. All these years that you have got it. You understand what are the chakras, and you can diagnose it, even the children can do it. Which we don't realize is something so great. At a human level, we didn't know a word about it. We never even had heard the word Kundalini. And in such a short time, you have become so knowledgeable. That's the blessing of Sahaja Yoga. So when you see this,
that you have so much knowledge. And the light of your attention, how it works. And then you see so many blessings that work out. And how automatically, just without doing anything, you achieve results. You are amazed. And you can't understand how it has happened, how it has worked out. Suddenly I was there, this happened. Suddenly I was there, that happened. How? This ocean is every moment, into all details, working out things. All these happenings should open your eyes to the fact that you are no more like an ordinary human being, that you are sages now, that you are saints. So our attitude has to be changed. So many human beings are still animals. You can see the way they are killing, the way they are behaving. They are not even human beings. We live with them. We see them every day. They are criminals, and not only that, but they have very low level of culture in them. We can easily call them as animals. Then we have some human beings who are half animals and half human beings. Then we have some human beings who are really human beings, who are seekers. Kudeva Masa, let them come forward if they want. Kudeva Masa. And this understanding of what you have achieved in Sahaja Yoga should immediately make you realize what you are. And when it all has happened to us, automatically you should be very sincere about it. You must feel that something really we have achieved is something so great. So we have to be sincere. Mentally also, you should feel that way. So this is first thing you do is to mentally feel that is so important. It is so important. It is so valuable. You become very sincere about it. But the second part is different, where you see something, you know something, and you start opening your heart about it. In the second part, you have to open your heart. So the sincerity comes from an open heart. If your heart is not open, you cannot be sincere. Now what does it mean that your heart is not open? Let us see. You are born again, you have got your realization, also it is your birthday in a way. But in the growth of your knowledge and understanding, you have not kept pace with your heart. But what is the reason for that? What is it that keeps your heart like that? You can discover very easily that your heart rules the body, rules your brain, everything. Because if your heart stops, everything stops. But if your brain stops, heart won't stop. So heart is the most important thing, and it governs the whole being within you. Now this special instrument, which is very delicate,
which circulates also, is like a stone, how will it pulsate? So when we say enlarge your heart, it means that the stoniness of your heart has to be melted away. How does it become stony? We have to go to the roots of that. It becomes like a stone because the heart controls the brain. As there are 7 auras on your brain, in the same way there are 7 auras on your heart. And all those auras are the ones which control the auras of the brain. Now, on the brain, as you know, there are 2 institutions of ego and conditionings, which starts pressing the brain too much. As a result, all these auras get pressed. So the auras which are surrounding the heart also get pressed. But brain can think, yes, this is very good, I know how to raise Kundalini, I know how to do this, everything I know, part there is. It doesn't become stony that way. It can think. Anybody who is a stone-hearted fellow can think like Hitler. So the brain does not get affected by the conditioning of the ego to such an extent that it becomes like a stone, it cannot think. If it is ego too much, just closer if you bring it, go on falling, I'm holding it on. If it's an ego, then a person may become stupid, but he thinks all right. It really becomes stupid. Anybody who is an egoist, whose agya is catching, becomes a stupid fellow, no doubt about it. You see in his behavior, whenever he talks, the way he is trying to do anything, he's such a show-off, and he becomes a stupid fellow. Any wise person can see that he is such a stupid man. So, what we find that mind is covered with the superego, but it does not make a person with a brain which is stony. On the contrary, it makes a person a stupid person, not a stone-headed. And such a stupid man can go on talking all kinds of things. And you can immediately recognize such a stupid man, no different. The other side of it is the conditionings in the mind. That's even a worse thing, very sly. Because somebody has the conditionings, he doesn't come out of it. He doesn't show off. But he's sly. And his brain is covered with such ideas which are asahaj. Like somebody saw me in a puja washing my hands and giving that water. He said, why do you take the water which is washing mother's hands? So the other one said, mother has got such tremendous vibrations in her hands that when we wash them, the vibrations come in. Oh, he couldn't believe it. Because the conditionings are that whenever you wash your hands, only the dirt comes out. So they can't think of vibrations. All such conditionings are there in the mind of people. Because of these conditionings, they cannot take to heart. But what happens? That they think about it in a very sly manner
tell lies, talk nonsensical things, and try to convince you that they are right. They are not stupid, but they are idiotic. They talk like idiots. And that idiotic thing you accept. There is no wisdom in it. So one fellow is a stupid fellow, another one is an idiot. Between the two lies the Sahaja-yogi. So this conditioning makes the brain pervert, but it doesn't make it a stone. Only what makes it a stone is that if he is born with some sort of a mental derangement that he cannot think. Otherwise, the brain goes on thinking, whether with conditionings or with ego. It goes on thinking. Such a brain should not affect the heart, because heart affects the brain. But the auras which are manifested from the heart start becoming dull or disappearing. So the auras around the heart are very sensitive and they feel no use throwing light on the brain. They start becoming smaller and smaller, and that's how the heart becomes small. Because they have no purpose in life then. So they start becoming smaller and smaller. As a result, the heart becomes small. We call somebody is very small-hearted fellow, is a chicken-hearted fellow. Or we always say such a man is a stone-hearted person. All this happens because of the conditionings and the ego of the human mind. And the result is felt by the heart becoming a stone, because heart is a sensitive thing. Brain is not that sensitive. If you put something soft in the water, it becomes hard. But if you put a stone in the water and boil it, it won't. So heart being very sensitive and delicate becomes like a stone, as if boiled in the heat of the brain waves. And it becomes a very hard stone. It does not know how to say even one word which is nice. It goes on hitting people all the time, saying things which one should not have said. All the time thinking, what should we say to hurt another person? How should I try to really mislead another person? Because it's a sly attitude. The ego part, the heart becomes again frozen with ego. And then the heart thinks, not thinks, but heart cannot emit any auras to the brain. The brain starts thinking that now the area of heart is finished. The heart cannot control us anymore. Then heart starts thinking that I will do all the work myself. I mean, the head starts saying. And the heart becomes small, stony, it doesn't act. So now the brain takes over. The brain takes over and then brain starts itself acting in a manner that we can't understand. They behave like animals, they behave like satanic people, they become very cruel, and they do not know how to really say something good to others. There's a kind of a very false pride in them, and such people go on hurting others, insulting others, till they meet another one like them
and then both of them collapse. That's the only snag in the whole thing. Otherwise, we would have been finished by now. But because the two persons with ego cannot be together, they neutralize each other. So thank God, we are saved from that. So these two conditionings, which actually are on the brain, these two conditions freeze the heart and also make the domain of heart as zero. And then the brain starts asserting itself. That is how we do not know how to be kind to others, how to be nice, how to be helpful, how to be gentle, and how to be reassuring, protecting others. All this we have inherited already. We have already got a stone heart when we come to Sahaja Yoga, and we have a brain either full of ego or superego. So now with your Kundalini rising, you can clear out your head first of all. So the sincerity will come when the Kundalini will move and touch your Brahmarandra, which is the seat of your heart, and will expand. Then the heart just comes back like a king, returns back, and start dominating the brain. When the heart comes back, immediately find those people with whom we are angry, we would not talk, we had nothing to do. Suddenly you become friendly with them. There's no problem. In many ways, people have harmed you. All that harming and everything just disappears. And you start becoming so nice and beautiful. What has happened that Kundalini has touched your Brahmarandra, where is the seat of heart. And as soon as that opens out, your heart also opens. And it gets awakened, it thinks, oh, what? I have allowed this brain to rule me? How dare it rules me? It just jumps on it. And we have seen people, suddenly there's so much transformed, that's remarkable. மிக மிக அருமையான ஸ்ரீ மாதாஜியின் அறிவுரை. நேர்மை, அதாவது இருதயத்தின் நேர்மை மற்றும் சகய யோகாவின் ஆசீர்வாதங்கள், இவை எவ்வாறு ஒருவரின் ஆளுமையை மாற்றுகின்றது. நாம் அனைவரும் இந்த சயோகாவின் ஆசீர்வாதங்களை உணர ஆரம்பித்திருக்கின்றோம். எமது ஆளுமை மாற்றங்களை நாம் உணர ஆரம்பித்திருக்கின்றோம். ஒரு 2 நிமிடம் அமைதியாக நாம் தியானத்தில் இருப்போம். பிரம்மராந்திரம் எமது தலை உச்சி, அது விரிவடைய வேண்டும், திறக்க வேண்டும். எமது மூளை இருதயத்தால் ஆளப்பட வேண்டும். எனவே எமது இருதயம், இடது இருதயம், அதில் நேர்மை, தூய்மை, உண்மை, நேர்மை, நேர்மையான அறிவு, ஆத்மாவின் ஆளுமையை நாம் பிரகாசிக்க செய்வோம். எமது இருதயத்தை திறப்போம். எனவே எமது மூளை பிரம்மராந்திரம் வளர்வடைந்து திறக்கின்றது. குண்டலினி எண்ணெய் நாம் ஆத்மாக்கள், ஆத்மா பரமாத்மாவோடு ஒன்றாகின்றது.
ஒரு துளி கடலை சேர்வது போல். சிறிது நேரம் தியானிப்போம். சகஜயோகத்தின் குருவான இன்று நாம் ஒரு சிறிய வீடியோ ஒன்று, ஒரு 5 நிமிட வீடியோ, ஸ்ரீ மாதாஜியின் மனித குலத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை பற்றிய ஒரு வீடியோ, அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாம் பார்ப்போம். பார்த்து இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று சகஜயோகத்தின் குருவான ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவியின் வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வோம். மார்ச் 21ஆம் தேதி 1923 அன்று காலை மத்திய பிரதேச மாநிலத்தில் சிந்துவாரா என்ற ஒரு சிறிய நகரத்தில் திரு பிரசாத் ராவ் கேசவ் ராவ் சால்வே என்னும் புகழ்பெற்ற வழக்கறிஞர் தனது வீட்டிற்கு விரைந்து கொண்டிருந்தார். அவரது மனைவி கார்னீலியா பிரசாத் பிரசவ வலியில் இருப்பதாகவும் அவருடைய குழந்தை எந்நேரமும் பிறக்க இருப்பதாகவும் தகவல் அறிந்து அவர் விரைந்தார். அன்றைய தினம் ஒரு விசேஷமான தினமாகும், அதாவது ஈக்வினாக்ஸ் தினம். காலையும் இரவும் சரியாக ஒரே அளவு இருக்கும் ஈக்வினாக்ஸ் தினமாகும். அந்த ஈக்வினாக்ஸ் தினத்தினன்று சரியாக மதியம் 12 மணிக்கு ஸ்ரீ மாதாஜி பிறந்தார். அவருடைய மாசற்ற பொழிவுடன் இருந்த அழகான முகத்தை கண்டு அவரது பெற்றோர் அவருக்கு நிர்மலா என்று பெயரிட்டனர்.
அதே சமயத்தில் இந்தியாவில் வெள்ளையர்களை எதிர்த்து சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. மகாத்மா காந்திஜி அவர்கள் இந்திய காங்கிரசிற்கு முக்கியமான ஒரு தலைவராக வந்து கொண்டிருந்தார். ஆனால் சால்வே குடும்பத்தினர் சுதந்திர போராட்டத்தில் தங்களது குடும்பத்தின் பங்கு என்னவென்று இன்னும் அறியாத நிலையில் அமைதியாக போய்கொண்டிருந்தது. அங்கு எப்பொழுதும் குழந்தைகளின் ஆனந்தமான குரல்கள் கேட்டுக்கொண்டிருக்கும். ஸ்ரீ மாதாஜி அவருடைய சகோதர சகோதரிகளுடன் ஆனந்தமாக விளையாடும் சத்தம் எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டிருந்தது. My father had dogs in the house and I was very fond of them. Also he had one monkey and I always used to go and talk to the monkey, give him food. But one thing I remember is a parrot which was very much understanding me. My childhood has been very beautiful. I was very fond of trees and also of the garden, flowers. I was very much fond of. And my father, especially, he looked after that side of my life. அவர்களது குடும்பம் நாக்பூருக்கு சென்ற பின்னர் கார்னேலியா பிரசாத் அவர்களும் பிரசாத் ராவ் அவர்களும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட முடிவெடுத்தனர். இந்த முடிவு தங்களது முழு குடும்பத்திலும் ஒரு பெரும் மாற்றத்தை உண்டாக்கியது. செல்வந்தர்களாக வாழ்ந்த அவர்கள் எளிமையான வாழ்க்கைக்கு மாற வேண்டியிருந்தது. சிறு வயதில் ஸ்ரீ மாதாஜி காந்திஜியின் ஆசிரமத்தில் இருந்துள்ளார். காந்திஜியே இவ்வளவு சிறு வயதில் இவ்வளவு ஆழ்ந்த ஞானம் இருப்பதைக் கண்டு வியந்திருக்கிறார். அவரிடம் ஆன்மீகத்தை பற்றி அறிவுரைகளும் கேட்டுள்ளார். அவரது வயது இளம் பெண்களுடன் சேர்ந்து ஸ்ரீ மாதாஜியும் பேர் ஆர்வத்துடன் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். வெள்ளையனே வெளியேறு எனும் இயக்கத்தின் போது தானும் சேர்ந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். 1947 ஆண்டு ஏப்ரல் 7 ஸ்ரீ மாதாஜிக்கு மனம் முடிந்தது. அவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளன. அந்த 2 பெண்களும் பெரிதாகி வளர்ந்த பின்னர் ஸ்ரீ மாதாஜி தனது ஆன்மீக வாழ்க்கையை துவங்கினார். 1970 மே 5 நார்கோல் எனும் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் கடற்கரையில் ஸ்ரீ மாதாஜி தவம் இருந்து சஹஸ்திராரத்தை திறந்தார். அத்தருணத்தில் இந்த உலகத்தின் அழகான உண்மையை உணர்ந்தார். முதன் முறையாக கூட்டாக பல மக்களுக்கு ஒரே சமயத்தில் ஆத்ம விழிப்புணர்வு கொடுக்கும் முறையை கண்டறிந்தார். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரே சமயத்தில் ஆத்ம விழிப்புணர்வு அளித்து அவர்களுக்கு அமைதியும் ஆனந்தமும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் அமைய வழிவகுத்தார். இவ்வாறே சகஜ யோகா பிறந்தது. குண்டலினி சக்தி நமக்குள் இருக்கும் உள்ளார்ந்த தாய் சக்தியாகும். இந்த சக்தி மேலே எழும்பி சஹஸ்திராரத்தை அடையும் போது நாம் ஆத்ம விழிப்புணர்வு அடைகிறோம். இன்று சகஜ யோகா 150க்கும் மேலான நாடுகளில் பயிற்சி செய்யப்பட்டு வருகிறது. சகஜ யோகத்தை ஜாதி, மதம், மொழி, நாடு என்ற எந்த வேறுபாடுமின்றி குழந்தையிலிருந்து பெரியவர் வரை அனைவரும் பயிற்சி செய்யலாம். உலகில் உள்ள எல்லா மூலைகளிலும் உள்ள எல்லா நாடுகளுக்கும் ஸ்ரீ மாதாஜி பயணம் செய்து இந்த சகஜயோகத்தை கற்றுக் கொடுத்துள்ளார். ஒரே சமயத்தில் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஸ்ரீ மாதாஜி ஆத்ம விழிப்புணர்வை அளித்துள்ளார். ஐநா சபையின் அமைதிக்கான விருது உட்பட ஸ்ரீ மாதாஜி பல விருதுகளை பெற்றுள்ளார். ஸ்ரீ மாதாஜியின் வாழ்க்கை ஒரு நீண்ட அழகான பயணமாகும். இந்த பயணத்தில் ஸ்ரீ மாதாஜி லட்சக்கணக்கான மக்களின் இதயத்தை தொட்டு அவர்களின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியுள்ளார்.
ஸ்ரீ மாதாஜி கூறியது போல் அன்றைய தினம் எமது பிறந்த நாளும் கூட. எமக்கு குருவாக வந்து எம்மை தேடி வந்து எமக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்து எமக்கு மறுபிறவி தந்தவர். அவருடைய பிறந்த நாள் எம்முடைய பிறந்த நாளும். நாம் மறுபிறப்பை எடுத்துக்கொண்டோம். எனவே நாம் அனைவரும் அத்திருநாளை நாம் எமது இருதயத்தில் கொண்டாடுவோம். இப்பொழுது குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை. இரண்டாவது தடவை. மூன்றாவது தடவை. கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். இன்று நம்மோடு ஃபேஸ்புக் வழியாகவும் ஜூம் வழியாகவும் இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் எமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அல்லது உங்களுடைய அனுபவங்கள் அல்லது கருத்துக்கள் பகிர விரும்பினால் அல்லது சாதாரணமாக எங்களோடு கலந்துரையாட விரும்பினால் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் சாட் வழியாகவும் ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். இதயத்தை திறவுங்கள், கதையுங்கள், பிரச்சனை இல்லை.